வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரி வினேஷ் போகத் தொடர்ந்த வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. காகிதம் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விலையை உயர்த்தியுள்ளதாக பாடநூல் கழகம் அறிவிப்பு. நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கும் துர்காவின் பேட்டியை கேட்டு அகமகிழ்ந்தேன். கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வருகிற 16ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டுமென பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. பதினெட்டாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா. கருணாநிதி படம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். ராசிபுரம் அடுத்த மதியம்பட்டி வழியாக செல்லும் திருமணி முத்தாற்றில் சாக்கடை மற்றும் சாயக்கழிவு நீருடன் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலம் மூழ்கியதால் 2 கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிப்பு. ஆபத்தை உணராமல் பாலத்தை கடக்கும் முதியவர்கள். குளித்தலை, தென்காசி ஆகிய பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவையில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். பட்டியல் சமூக மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை உயர்த்த கோரிக்கை. சுதந்திர தினத்தை ஒட்டி முதலமைச்சர் இல்லம் முதல் தலைமை செயலகம் வரை சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு. நாளையும் நாளை மறுதினமும் சிவப்பு மண்டல பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க காவல்துறை தடை விதிப்பு. வரும் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட உத்தரவு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள். மாணவர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தல். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான அவதூறு வழக்கு. விழுப்புரம் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா உத்தரவு.
நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை போக்குவரத்து வரும் 16ஆம் தேதி தொடக்கம். இன்று முதல் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என சிவகங்கை கப்பல் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாமக்கல் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை. விடுதி காப்பாளர்களிடமிருந்து கணக்கில் வராத 1,69,000 ரூபாய் பறிமுதல். தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 22 அரிய வகை உயிரினங்கள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. திருச்சி மாநகரில் பல்வேறு பகுதிகளில் சாக்கடை நீருடன் குடிநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 10க்கும் மேற்பட்டோர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்திருப்பதாகவும் மேலும் சிலர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வேதனை. பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன். நல்லா ரெக்கவரி ஆகியிருக்கோம். ஆனால் போகிறவங்க எல்லாம் ஒரு 3 நாள் பெட்டில் இருந்துட்டு நீட்டாக வந்துடுறாங்க. எல்லாம் எந்த பாதிப்பு இல்லாமல் வந்துடுறாங்க. அதனால் தண்ணி தான் ப்ராப்ளம். ஏன்னா எப்பயுமே நோண்டி விட்டுருக்காங்க, திருப்பி சாக்கடை வாடை அடிக்குது, தண்ணி பிடிக்கும், இதாக தான் இருக்குது, கலங்களாக தான் வருது. இப்போ ரிப்பேர் பார்த்து விட்டுமே அப்படி தான் இருக்குது. மழை நேரத்தில் எப்போ சூடு பண்ணி கொடுக்கணுங்கிறது இயற்கையோட ரீதி தான் அது. அதனால் மக்கள் சூடு பண்ணி குடிச்சினாலே. நெல்லையிலிருந்து செங்கல்பட்டிற்கு இன்றும் வரும் 18ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கம். மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டிலிருந்து நாளையும் வரும் 19ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக அறிவிப்பு. திருப்பதி காட்பாடி ரயில் சேவை இன்று முதல் இரு மார்க்கத்திலும் ரத்து. காட்பாடி ஜோலார்பேட்டை இடையே இயக்கப்படும் ரயில் சேவையும் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஹிண்டன்பர்க் அறிக்கையால் அதானி குழுமத்திற்கு நேற்று ஒரே நாளில் 20,000 கோடி இழப்பு. மொத்த சந்தை மதிப்பில் 1% ஒரே நாளில் இழந்ததாக தகவல். கேரளாவில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. நாளை மறுதினம் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர், பொதுமக்கள் அவதி. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து கல்லூரி முதல்வர் ராஜினாமா. தந்தை ஸ்தானத்தில் இருந்து பதவியை ராஜினாமா செய்வதாக உருக்கம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் சிறப்பு மூவர்ண கொடி இருசக்கர வாகன பேரணி டெல்லியில் இன்று காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால், மனிஷ் சிசோடியா, கவிதா ஆகியோரின் நீதிமன்ற காவல் நிறைவு. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவடைந்ததை அடுத்து இன்று தாயகம் திரும்பும் இந்திய வீரர் வீராங்கனைகள். டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பளிக்க ஏற்பாடு.